ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாக்கிங் அண்ட் டிஃபெண்டிங் ஜேடபிள்யூடி டோக்கன்ஸ் அதாவது ஜேசன் வெப் டோக்கன்ஸ் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஓகே மக்களே. ஸோ வித்தவுட் எனி டிலே டைரக்ட்டா ட்ரையாக்மே.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷன் லேர்னிங் பாத் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜேடபிள்யூடி செக்யூரிட்டி அந்த ரூம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாரி ஒரு ரூம் உங்களுக்கு விசிபிள் ஆகும். டைரக்ட்டா டாஸ்க் 1 போய்க்கோங்க. ஸோ எப்பயுமே இன்ட்ரோடக்ஷன்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் ரூம்ல நீங்க என்ன பார்க்க போறீங்களோ, அத பத்தின ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அண்ட் லைக் என்னென்ன ப்ரீ ரிக்விசிட்ஸ் தேவை அத பத்திலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜேடபிள்யூடி அப்டின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஜேசன் வெப் டோக்கன்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உள்ள மாடர்ன் டேஸ்ல வந்து ஏபிஐஸ் தான் வந்து ரொம்ப ரைஸ் ஆகுது ஆர் பூம் ஆகுது அப்டின்னு சொல்லலாம். ஸோ ஏபிஐஸ்ல வந்து மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன்லயே ரொம்ப பாப்புலர் ஆனது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேடபிள்யூடி டோக்கன் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜேடபிள்யூடி டோக்கன் இம்ப்ளிமென்டேஷன்ல ஏதாவது குறைகள் இருந்தாலோ, ஆர் அதுல ஏதாவது இன்செக்யூர் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணியிருந்தாலோ, இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசரோட செஷன் வந்து ஹைஜாக் பண்ணப்படலாம். அப்படி இல்லன்னா, அந்த டோக்கன வந்து ஃபார்ஜ் பண்ணி பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் இந்த மாரிலாம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ யூசுவலா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நம்ம செஷன் மேனேஜ்மென்ட் ரூம் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுல வந்து நம்ம குக்கி பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன்ல தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணோம். அண்ட் டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் பத்தின ஒரு இன்ட்ரோவும் நம்ம குடுத்திருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோ ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் தான் இருக்க போகுது. ஸோ யூசுவலா நீங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுக்கும்போது, டைரக்ட்டா உங்க சர்வருக்கு போகும். பிஹைண்ட் த சீன்ஸ் லைக் டிஎன்எஸ் அண்ட் ஸ்டஃப் அதெல்லாம் ஒர்க் ஆகும். பட் யூசுவலா வந்து உங்க கிளையன்ட் அண்ட் சர்வர்ல என்ன நடக்கும்னா, நீங்க யூசர் நேம் அண்ட் கிரெடென்ஷியல்ஸ் லைக் பாஸ்வேர்ட் குடுப்பீங்க. ஸோ சர்வருக்கு ரெக்வெஸ்ட் போன அப்புறம், அந்த சர்வர் வந்து உங்களுக்கு செட் குக்கி ஹெடர்ன்னு ஒண்ணு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அது வந்து நார்மலா நடக்கிற குக்கி பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன். பட் டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன்ல என்ன நடக்கும்னா, அதே மாரி யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்த அப்புறம், உங்களுக்கு குக்கீஸ்க்கு பதிலா ஜேடபிள்யூடி டோக்கன்ஸ் வந்து வரும். அதுதான் இந்த பர்ட்டிகுலர் ஜிஃப்ல வந்து காமிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரூம் நீங்க முடிக்கணும் அப்டின்னா, என்ன ப்ரீ ரிக்விசிட்ஸ் தேவை அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இன்ட்ரோ டூ வெப் ஹேக்கிங், எனுமரேஷன் அண்ட் ப்ரூட் ஃபோர்சிங், அப்புறம் செஷன் மேனேஜ்மென்ட் இதெல்லாம் நீங்க முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் நானுமே சஜெஸ்ட் பண்ணுவேன். யூ யூ கைஸ் நீட் டூ ட்ரை இட். அண்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இந்த பர்ட்டிகுலர் என்டையர் ரூம்ல என்னென்னலாம் நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்னா, டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன்னா என்ன? அண்ட் ஜேசன் வெப் டோக்கன்ஸ்னா என்ன? அண்ட் ஏன் வந்து ஜேடபிலிட்டி டோக்கன்ஸ் பாப்புலர் ஆச்சு? அண்ட் என்னென்ன செக்யூரிட்டி கன்சிடரேஷன் ஆர் வல்னரபிலிட்டீஸ்லாம் ஜேடபிலிட்டீஸ்ல இருக்கு? அண்ட் கடைசியா வந்து லைக் எப்படி வந்து ஒரு வல்னரபிள் அ ஜேடபிலிட்டி இம்ப்ளிமென்டேஷன வந்து அட்டாக் பண்றது அண்ட் டிஃபெண்ட் பண்றது. இது 2மே தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே யூ ஆர் ரெடி அப்டின்னா நீங்க கம்ப்ளீட் அப்டின்னு குடுத்துக்கோங்க. தென் டாஸ்க் 2 போய்க்கலாம். டாஸ்க் 2ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன பத்தின அ ஒரு பிரீஃபான இன்ட்ரோ இருக்கும். ஸோ இந்த ரூம்ல எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். அ லைக் இதுல ஜேசன் வெப் டோக்கன்ஸ் வரைக்குமே தியரிட்டிக்கல் பார்ட் தான் இருக்கும். இதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிகல் லேப்ஸ் தான் இருக்கும். தியரி பிளஸ் பிராக்டிகல் போத் 2மே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் ஒரு 7 எக்ஸாம்பிள்ஸ் கிட்ட குடுத்துருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொருமே வேற வேற வல்னரபிலிட்டீஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப டாஸ்க் 2ல டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா, ரைஸ் ஆஃப் ஏபிஐஸ். ஸோ நம்ம சொன்னோம் இப்போ உள்ள மாடர்ன் டேஸ்ல வந்து ஏபிஐஸ் ரொம்ப பூம் ஆயிடுச்சு. ஸோ ஏபிஐஸ்னா அப்ளிகேஷன் புரோகிராமிங் இன்டர்ஃபேஸ் ஓகேவா? எதனால ஏபிஐஸ் வந்து பூம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டெவலப்பர் வந்து ஒரு சிங்கிள் ஏபிஐ வந்து கிரியேட் பண்றாருன்னு வைங்களேன், அத வந்து டிஃபரெண்ட் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல் அப்ளிகேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ண போற சர்வர் வந்து ஒரு சென்ட்ரலைஸ் சர்வர் தான். பட் இன்டர்ஃபேஸஸ் வந்து டிஃபரெண்ட். வெப் அண்ட் மொபைல் ஓகேவா? அதனால தான் வந்து ஏபிஎஸ் தான் வந்து ரொம்ப பூம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இந்த மாரி வந்து குக்கி பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் வந்து லைக் ப்ரௌசர்ல உள்ள லைக் ஆட்டோமேட்டிக் குக்கி மேனேஜ்மென்ட் இதுல இருக்கும். லைக் அதுலருந்து தான் மோஸ்ட்லி வந்து எடுக்கும் அப்படின்னு நம்மலாம் சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ டோக்கன் பேஸ்ட் செஷன் மேனேஜ்மென்ட் வந்து எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம லைக்
இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக் குக்கி மேனேஜ்மென்ட் ஃபீச்சர் வந்து டோக்கன் பேஸ் செஷன் மேனேஜ்மென்ட் யூஸ் பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர் லோக்கல் ஸ்டோரேஜ் தான் வந்து இது யூஸ் பண்ணும். ஸோ இது எப்படி வொர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளையன்ட் சைட் கோட் ப்ராசஸ்னால தான் இது வொர்க் ஆகும். ஓகேவா? ஒன்ஸ் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து ஒரு யூசர் குடுக்குறாரு அப்படின்னா, ஆ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன் வந்து ஒரு டோக்கன் வந்து ஜெனரேட் பண்ணும். அதுதான் வந்து ஜெனரபிலிட்டி டோக்கன். அது வந்து ரெக்வெஸ்ட் பாடியில வந்து வரும். ஓகேவா? ஸோ யூசிங் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் அந்த டோக்கன் வந்து எங்க ஸ்டோர் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசரோட லோக்கல் ஸ்டோரேஜ்ல வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ எப்பல்லாம் வந்து ஒரு யூசர் வந்து அந்த அப்ளிகேஷன எக்ஸ்ப்ளோர் பண்றாரோ, எல்லா ரெக்வெஸ்ட்லயும் பார்த்தீங்கன்னா, ஆத்தரைசேஷன் பேரர் ஹெட்டர் அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரபிலிட்டி டோக்கன்ஸ்லாம் வந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த யூசர் ரெக்வெஸ்ட் பண்ண அப்புறம், ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து என்ன பண்ணும்னா, அந்த டோக்கன வந்து ப்ரௌசர்லேருந்து அதாவது லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து லோட் பண்ணி, எல்லா ரெக்வெஸ்ட்லயும் வந்து அட்டாச் பண்ணி போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் வந்து ஏபிஐ ப்ராஜெக்ட் ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து டோக்கன் பேஸ்ட் செஷன் மேனேஜ்மென்ட் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ டைரக்ட்டா இப்ப வந்து ஏபிஐ ப்ராஜெக்ட்ட பத்தி பார்க்கலாம். எதனால இவங்க ஏபிஐ ப்ராஜெக்ட்ட இங்க கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ரூம்ல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறது ஏபிஐ ப்ராஜெக்ட்ட மட்டும் தான். பிகாஸ் வெப் அப்ளிகேஷன் இதுல இன்டர்ஃபேர் பண்ணாது. ஸோ ஒரு ஏபிஐ ப்ராஜெக்ட் வந்து எப்படி டெவலப்பர் கிரியேட் பண்ணுவார்ன்னா, ஹி கேன் யூஸ் ஆர் ஷி கேன் யூஸ் போஸ்ட்மேன் ஆர் ஸ்வாகர் ஃபைல் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க ஒரு ஏபிஐ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ரூம்ல அதாவது இந்த ரூம்ல என்னென்ன எண்ட் பாயிண்ட்ஸ் ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ் வரப்போகுது, என்னென்ன ஹெச்டிடிபி மெத்தட்ஸ்லாம் இங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ண போற ஏபிஐ எண்ட் பாயிண்ட் வந்து இதுதான். அதாவது API/v1.0 எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கு. ஆர் 6லேருந்து இருக்கு. அ ஒவ்வொரு லேப்க்கும் மாறும். ஓகேவா? அது மாரி இதுல போஸ்ட் அண்ட் கெட் மெத்தட் வந்து யூஸ் பண்றாங்க. போஸ்ட் மெத்தட் வந்து எதுக்குன்னா, ஒன்ஸ் வந்து யூசர் சைன் இன் பண்றாரு அப்படின்னா, அது வந்து போஸ்ட் ரெக்வெஸ்ட்டா போகும். தென் அதே ரெக்வெஸ்ட்ல நமக்கு வந்து ஒரு ஜேடபிலிட்டி டோக்கன் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகேவா? கெட் மெத்தட் வந்து என்னன்னா, நமக்கு ஜெனரேட் ஆன ஜேடபிலிட்டி டோக்கன கெட் ரெக்வெஸ்ட்ல அனுப்பிச்சு நமக்கான யூசர் இன்ஃபர்மேஷன வந்து நம்மளால லைக் என்ன சொல்றது? ரெஸ்பான்ஸா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு லைக் நம்ம பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணி ஒரு ஃபிளாக் எடுக்கிற மாரியான ஒரு திங்ஸ் இருக்கும். இந்த ரூம்ல. ஓகேவா? ஸோ ஏபி கிரெடென்ஷியல்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா, யூசர் நேமுக்கு நீங்க யூசர் அப்படின்னு தான் பயன்படுத்துவீங்க. பட் பாஸ்வேர்ட் வந்து மாறும். எக்ஸ்ங்கிறது இப்ப இங்க எப்படி எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னு வந்து 1 டூ 6 ஒரு 1 டூ 7ன்னு சொன்னோமோ, அந்த மாரி பாஸ்வேர்டும் ஒவ்வொரு யூசருக்கு பாஸ்வேர்ட் 1, பாஸ்வேர்ட் 2, பாஸ்வேர்ட் 3 அப்படின்னு மாறும். யூசருக்கு ஏத்த மாரி. ஓகேவா? ஸோ இவங்க ஒரு எக்ஸாம்பிள் மாரி குடுத்துருக்காங்க. இந்த கர்ல் கமாண்ட் மூலியமா தான் மோஸ்ட்லி எல்லாமே அவங்க வந்து எக்ஸாம்பிள்ஸா குடுத்துருப்பாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கர்ல் கமாண்ட் வந்து என்னன்னா, நம்ம நார்மலா வந்து ஜேடபிலிட்டி டோக்கன் வந்து போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல தான் போகுதுன்னு சொன்னோம். போஸ்ட் ரெக்வெஸ்ட் அப்படின்னா, அதோட கன்டென்ட் டைப் வந்து அப்ளிகேஷன் ஸ்லேஷ் ஜேசன்ல தான் போகும். அண்ட் போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல என்னென்ன பாராமீட்டர்லாம் பாஸ் ஆகுது அப்படின்னா, யூசர் பாஸ் ஆகுது. யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் எக்ஸ் அப்படின்னு பாஸ் ஆகுது. அண்ட் நமக்கான எக்ஸாம்பிள் எக்ஸ் அந்த எண்ட் பாயிண்ட் வந்து போகுது. ஓகேவா? ஸோ இது வந்து டோக்கன் ஜெனரேட் பண்றதுக்கு அண்ட் அந்த லைக் கெட் ரெக்வெஸ்ட் மூலியமா யூசர் இன்ஃபர்மேஷன ரிட்ரீவ் பண்றதுக்கு இந்த பர்ட்டிகுலர் அதாவது கர்ல் -h அதாவது ஹெட்டர், ஆத்தரைசேஷன் பேரர் அண்ட் உங்களுக்கு கிடைச்ச ஜேடபிலிட்டி டோக்கன் அண்ட் இந்த பர்ட்டிகுலர் எண்ட் பாயிண்ட் பயன்படுத்தி நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த 2 எண்ட் பாயிண்ட்டுமே நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னோட அட்டாக் லேப்ல ஒரு அட்டாக் பாக்ஸ்ல அ என்னோட லைக் சப்ளைம் எடிட்டர்ல நான் இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் யுவர் அ ரெஃபரன்ஸஸ். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போற கமாண்ட் லைன்ஸ். ஸோ ஏபிஐ பெர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூசரான ஸ்டாண்டர்ட் யூசர் பெர்மிஷன் தான் இருக்கு. பட் நம்ம வந்து அட்மின் கிடையாது. ஸோ நம்மளோட டாஸ்க் இந்த பர்ட்டிகுலர் ரூம்ல என்ன இருக்க போகுதுன்னா, யூ ஆர் கோயிங் டூ டூ அ பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் நீங்க வந்து ஒரு அட்மின் பிரிவிலேஜ் எடுக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டோக்கன்ல ஜெனரபிலிட்டி டோக்கன்ல அட்மின் இஸ் ஈக்குவல் டூ 1 அப்படின்னு மாத்தணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபிளாக் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒவ்வொரு மெஷினுக்கு ஆர் ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கு மாறும். ஓகேவா? ஸோ டைரக்ட்டா வந்து நம்ம குவிஸுக்கு பார்க்கலாம். வாட் இஸ் அ காமன் ஹெடர் யூஸ்ட் டூ டிரான்ஸ்பிளான்ட் த அ டிரான்ஸ்போர்ட் தி ஜேடபிலிட்டி இன் எ ரெக்வெஸ்ட் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஆத்தரைசேஷன் பேரர் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அண்ட் அதுவுமே நீங்க வந்து போட்டுக்கோங்க. சப்மிட் குடுத்து பார்ப்போம் கரெக்ட் ஆன்ஸரான்னு. ஸோ ஜேசன் வெப் டோக்கன்ஸ். ஸோ நம்ம அந்த அட்டாக்குள்ளார இறங்குறதுக்கு முன்னாடி, அதாவது வல்னரபிள் எண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் அத எப்படி அட்டாக் பண்றதுன்னு இறங்குறதுக்கு முன்னாடி, ஜேசன் வெப் டோக்கன்ஸ்னா என்ன அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ ஜேசன் வெப் டோக்கனோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் இருக்கும். லைக் ஹெடர், பேலோட் அண்ட் சிக்னேச்சர். ஹெடர்ல வந்து என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
என்ன அல்காரிதம் என்ன டைப் ஆஃப் அல்காரிதம் யூஸ் பண்றாங்க? என்ன டைப் ஆஃப் டோக்கன் லைக் HS256 அல்காரிதம் அண்ட் டைப் வந்து JWT ஓகேவா? அதேமாரி பேலோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் நேம்ஸ் இருக்கும், இமெயில் அட்ரஸ் இருக்கும், அண்ட் சப்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஐஏடி அண்ட் எக்ஸ்ப் இருக்கும். ஐஏடிங்கிறது இஷ்யூயிங் டைம், அந்த JWT டோக்கன் எப்போ இஷ்யூ பண்ணப்பட்டது அண்ட் எக்ஸ்பைரிங் டைம் இருக்கும். ஓகேவா? சிக்னேச்சர் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டெகிரிட்டி செக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. லைக் எப்படி வந்து ஒரு டோக்கனோட அத்தென்டிசிட்டிய வெரிஃபை பண்றதுக்கு தான் வந்து இந்த சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேஷ்ட் வேல்யூல இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜேசன் வெப் டோக்கனோட ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத பத்தின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனுமே வந்து இவங்க இங்க குடுத்துருப்பாங்க. நீங்க படிச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல என்னென்ன அல்காரிதம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் இந்த 3 அல்காரிதம் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நன் அல்காரிதம் அப்படிங்கிறது நோ அல்காரிதம் பீங் யூஸ்ட். ஓகேவா? அதுக்கு வந்து சிக்னேச்சர் எதுவுமே தேவைப்படாது. ஸோ இதுதான் வந்து நன் அல்காரிதம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிமெட்ரிக் சைனிங் அண்ட் அசிமெட்ரிக் சைனிங். நம்ம யூசுவலா கிரிப்டோகிராஃபில படிச்சிருக்கோம்ல. சிமெட்ரிக் அப்படிங்கிறது ஒரே ஒரு அ பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அசிமெட்ரிக் அப்படிங்கிறது 2 கீஸ். அதாவது பிரைவேட் கீ அண்ட் பப்ளிக் கீ. ஓகேவா? ஸோ சிமெட்ரிக்ல வந்து என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, HS256 யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் என்ன சொல்றது? இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆ HS256ல ஒரே ஒரு சீக்ரெட் கீ வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க டெவலப்பர்ஸ். ஸோ ஒன்ஸ் அது கிரியேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரே கீயால உங்களால அந்த ஒரு JWT டோக்கன ஜெனரேட் பண்ண முடியும், என்கிரிப்ட் பண்ண முடியும் அண்ட் யூ கேன் ஏபிள் டூ வெரிஃபை இட். ஸோ அதுதான் வந்து சிங்கிள் லைக் அசிமெட்ரிக் சைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து அசிமெட்ரிக் சைனிங் அப்படின்னா, RS256 அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, பிரைவேட் கீ அண்ட் பப்ளிக் கீ வந்து இருக்கும். ஓகேவா? ஒரு சிக்னேச்சர வந்து கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல என்கிரிப்ட் பண்றதா இருக்கட்டும், அண்ட் ஹேஷிங் பண்றதா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து பிரைவேட் கீ அண்ட் இத வந்து வெரிஃபை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் கீ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அசிமெட்ரிக் சிக்னேச்சர். ஸோ செக்யூரிட்டி இன் சிக்னேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JWTலயே வந்து இன்னொரு வகை இருக்கு. என்னதுன்னா, JWES அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்து JWTs கேன் பி என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் ஒன்ஸ் வந்து இந்த JWT சிக்னேச்சர் வந்து சைன் ஆயிடுச்சு, லைக் இந்த சிக்னேச்சர் இருக்கு அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி, அந்த டோக்கன நீங்க ஏதாவது ஃபோர்ஜ் பண்ணாலோ, அந்த சிக்னேச்சர் மூலியமா அது வெரிஃபை பண்ணி, அது லைக் வேலிடான டோக்கனா இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்கு தான் இந்த சிக்னேச்சர். ஓகேவா? அண்ட் இப்ப டைரக்ட்டா நம்ம குவிஸ்ல இறங்கலாம். ஸோ HS256 வந்து வாட் டைப் ஆஃப் சைனிங் அல்காரிதம்னு கேட்கறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து சிமெட்ரிக் சைனிங். ஸோ சிமெட்ரிக்ன்னு போட்டுட்டு சப்மிட் குடுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, RS256 வந்து என்ன டைப் ஆஃப் அல்காரிதம் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அது வந்து அசிமெட்ரிக். ஸோ எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லாம சப்மிட் பண்ணுங்க. அண்ட் வாட் நேம் யூஸ்ட் ஃபார் என்கிரிப்டட் JWTs அப்படின்னு கேட்கறாங்க. ஐ கெஸ் JWE அண்ட் அது சப்மிட் குடுத்துருங்க. டைரக்ட்டா இனிமேல் நமக்கு லேப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வல்னரபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் இன் JWT. ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். நீங்க இந்த பர்ட்டிகுலர் கர்ல் கமாண்ட வந்து நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு ஜேரபிலிட்டி டோக்கன் கிடைக்கும்னு சொன்னேன்ல. ஸோ, அதுல என்னென்ன சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல கிரெடென்ஷியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேஷ்ட் வேல்யூல கிடைக்கும். ரொம்ப வொர்ஸ்ட் கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிளெயின் டெக்ஸ்ட்ல அதாவது கிளியர் டெக்ஸ்ட்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா, நெறைய நேரங்கள்ல இன்டர்னல் ஐபி வந்து டிஸ்க்ளோஸ் ஆகும். ஆர் இன்டர்னலா உள்ள ஹோஸ்ட் நேம்ஸ், கம்ப்யூட்டர் நேம்ஸ் எல்லாமே வந்து டிஸ்க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிகல் எக்ஸாம்பிள் 1 பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பர்ட்டிகுலர் கமாண்ட். இத நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா, நோட்பேட்ல பிராக்டிகல் 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். பிராக்டிகல் எக்ஸாம்பிள் 1 அதுக்கான கமாண்ட். ஸோ இதுதான் அந்த கமாண்டு. ஸோ இத நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இத நான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இதுக்கு சொன்னேன்ல, லைக் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கர்ல்ல தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த கர்ல் கமாண்டையே வந்து நம்ம டெர்மினல்ல எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கான ரெஸ்பான்ஸ் நமக்கு டெர்மினல்லே வரும். பட் அத நம்ம பர்ப் சூட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு தாட்டியும் நம்ம இதே ரெக்வெஸ்ட் குடுக்கறதுக்கு பதிலா, நம்ம ரிப்பீட்டர்ல போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த கர்ல் கமாண்டுக்கு கூட ஒரு வேரியபிள் வந்து நம்ம செட் ஓகே கைஸ். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேரியபிள் வந்து செட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். நம்மளோட டெர்மினல்ல
ஸோ எக்ஸ்போர்ட்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ரெக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிடிபியா, ஹெச்டிடிபிஎஸ்ஸான்னு நமக்கு தெரியணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட். அதனால நீங்க வந்து http_proxy அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஹெச்டிடிபிஎஸ்ஸா இருந்தா https ப்ராக்ஸி அப்படின்னு போட்டு ஈக்குவல் டூ அ உங்களோட ப்ராக்ஸி சர்வரோட ஐபி அண்ட் போர்ட் வந்து குடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளோட ப்ராக்ஸி சர்வர் வந்து லோக்கல் ஹோஸ்ட் லைக் லூப் பேக் அட்ரஸ் குடுத்துக்கோங்க. அண்ட் போர்ட் வந்து 8080 அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் என்டர் குடுத்தோனே இந்த வேரியபிள் வந்து செட் ஆயிடும். தென் இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, நம்மளோட கர்ல் கமாண்ட் வந்து ரன் பண்ணலாம். அண்ட் கர்ல் கமாண்ட் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, http_proxy அப்படின்ற வேரியபிள் வந்து யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்ப் ஸ்யூட்ல வந்து இன்டர்செப்ட் ஆகும். ஸோ இத மினிமைஸ் பண்ணிட்டு, இப்போ வந்து பர்ப்ல இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த கமாண்ட எக்ஸிக்யூட் பண்றேன். நமக்கு பர்ப்ல இன்டர்செப்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு பர்ப்ல வந்து டிராஃபிக் வந்துருச்சு. அண்ட் இத எடுத்துட்டு போயிட்டு ரிப்பீட்டர்ல போடுங்க. ஸோ இத இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இனிமேல் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வராது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பர்ப் சர்டிஃபிகேட் இஷ்யூ தான் வரும். ஸோ இங்க போயிட்டு ரிப்பீட்டர்ல சென்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான டோக்கன் வந்து வந்துரும். ஓகேவா? ஸோ இத நான் ஒண்ணுமே ஜூம் அவுட் பண்றதுக்கு மெசேஜ் எடிட்டர்ல போயிட்டு ஆ 15 அப்படின்னு குடுக்குறேன். சோ தட் யூ கைஸ் கேன் see it clearly. 16 ஓகே. இப்போ ஓரளவுக்கு ஃபைன்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட எக்ஸாம்பிள் 1 வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அண்ட் ம் அதுக்கான டோக்கன் தான் இது. அண்ட் ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இத வந்து நீங்க டீகோட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் டோக்கன்ல இருக்க ஃபிளாக் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு JWT டோக்கன் வந்து பேஸ்64ல தான் வந்து என்கோட் ஆயிருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஜேசன் வெப் டோக்கன்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆ அது ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோல பார்த்துருக்கோம். பர்ப்சூட் எக்ஸ்டென்ஷன் சீரிஸ்ல. நீங்க பார்க்கலன்னா ப்ளீஸ் டூ வாட்ச் இட். ஸோ ஜேசன் வெப் டோக்கன்ஸ் அப்படின்ற ஒரு ஆம் எக்ஸ்டென்ஷன போட்டுட்டு, இதுல நம்மளோட டோக்கன போடலாம். ஸோ இதில போட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்ம பார்த்தோம்ல ஹெட்டர், பேலோட், சிக்னேச்சர் அத வந்து தனித்தனியா அந்த மாரி எடுத்து குடுத்துருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிளாக் அப்படின்னு தெரியும். ஓகேவா? இன்னும் லைக் நீங்க இதுலயும் பார்க்கலாம். அப்படி இல்லன்னா இங்க பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டர்லயே உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து வரும். ஸோ நான் மறுபடியும் HTTP ஹிஸ்டரிலருந்து எடுக்கிறேன் அந்த பர்ட்டிகுலர் ரிக்வெஸ்ட்ட. ஸோ தட் இங்க ஆக்சுவலி வரணுமே ஏன் வரல? ஓகே நம்ம செண்ட் குடுத்து பார்ப்போம். ஓகே இங்க இருக்கு பாருங்க. ஜேசன் வெப் டோக்கன்ஸ்ன்னு இங்க வந்திருக்கா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபிளாக் இங்க கிடைச்சிருக்கா? ஸோ இது ஏன் இங்க வந்து ஃபிளாக் இங்க குடுத்துருக்காங்கன்னா, நம்மளோட பேலோட்ல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து ஜேசன் வெப் டோக்கன்ஸ்ல வந்து பாஸ் ஆகுது. விச் இஸ் நாட் அ குட் பிராக்டிஸ். அதுக்காக தான் இங்க வந்து ஃபிளாக் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்ட்டா இப்போ ரூமுக்கு போய்க்கோங்க. அண்ட் இதுல ஃபிளாக் 1 சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்ட்டான்னு பார்க்கலாம். அண்ட் இங்க வந்து இவங்க தெளிவா குடுத்துருப்பாங்க. டெவலப்பர் பண்ண மிஸ்டேக் என்ன? அண்ட் அதுக்கான ஃபிக்ஸ் என்ன அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஸோ டெவலப்பர் பண்ண மிஸ்டேக் வந்து பாஸ்வேர்ட வந்து கிளியர் டெக்ஸ்ட்டா அந்த ஜேசன் வெப் டோக்கன்ஸ்ல வந்து பாஸ் பண்ணுது. ஆனா அது எப்படி வந்து ரெமெடியேட் பண்றதுக்கான ஃபிக்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 1க்கான லேப். அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர் வேலிடேஷன் மிஸ்டேக்ஸ். ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இல்ல 5 எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுல நம்ம பார்க்கலாம். ஸோ பிராக்டிகல் எக்ஸாம்பிள் 2க்கு இந்த கமெண்ட்ஸ நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ டைரக்ட்டா லேப் போய்க்கோங்க. அட்டாக்கர் பாக்ஸ்ல போயிட்டு டெர்மினல்ல கிளியர் ஸ்க்ரீன் குடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பிராக்டிகல் எக்ஸாம்பிள் 2 அண்ட் ஸோ இந்த கமாண்ட்ஸ நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ ஆத்தென்டிகேஷன் பண்றதுக்கு அதே ரிக்வெஸ்ட் தான். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸாம்பிள் 2 அப்படின்னு போகும் அண்ட் பாஸ்வேர்ட் 2 அப்படின்னு போகும். அண்ட் ஒன்ஸ் நீங்க ஆத்தென்டிகேட் பண்ண அப்புறம் இந்த கமாண்ட நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் நான் HTTP ப்ராக்ஸின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கமாண்ட இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு ஒரு டோக்கன் கிடைக்கும். ஸோ இத ரன் பண்ணுங்க. ஸோ இந்த ரிக்வெஸ்ட் வந்து நமக்கு பர்ப்ல போயிடும். ஸோ ப்ராக்ஸி HTTP ஹிஸ்டரிலருந்து நம்மளோட கடைசி ரிக்வெஸ்ட் வந்து இதுதான். சாரி. யாஹ்! ரைட். எக்ஸாம்பிள் 2. ஸோ இத வந்து நீங்க ரிப்பீட்டருக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பர்ட்டிகுலர் டோக்கன தான் நீங்க வந்து கெட் ரெக்வெஸ்ட்ல வந்து யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இது வந்து போஸ்ட் அப்படின்னு நீங்க ரிப்பீட்டர்ல நேம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ போஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் அடுத்த ரெக்வெஸ்ட் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இப்போ. ஸோ மறுபடியும் நோட்பேட் போய்க்கோங்க. அண்ட் இதுல உங்களோட டோக்கன நீங்க ரீப்ளேஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ வேர்ப்ல இருக்க டோக்கன ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க இதுல.
ஸோ பர்ப்ல உள்ள டோக்கன் வந்து இதுதான். ஸோ காப்பி பண்ணிக்கிட்டேன். அண்ட் டோக்கன் இடத்துல வந்து இத பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹெடர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, சிங்கிள் கோட்ல ஸ்டார்ட் ஆகும். ஆத்தரைசேஷன் பேரர் அண்ட் அதுக்குள்ள டோக்கன் அண்ட் இது வந்து க்ளோஸ் ஆகுறதும் சிங்கிள் கோட்ல க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட்டுக்கான யூஆர்எல். ஓகேவா? ஸோ இப்போ கிளியர் ஸ்க்ரீன் குடுத்துட்டு, இதையும் வந்து ப்ளே பண்ணுங்க. ஸோ இது ப்ளே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வெல்கம் யூசர் யூ ஆர் நாட் அன் அட்மின் அப்படின்னு வரும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆ ஸோ இத எடுத்துட்டு ரிப்பீட்டருக்கு போய்க்கலாம். ஸோ இது வந்து கெட் ரெக்வெஸ்ட். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோக்கன் இருக்கா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே நமக்கு ஜேசன் வெப் டோக்கன்ஸ்ன்னு ஒரு டேப் வருதுல்ல. ஸோ இந்த டேப் மூலியமாவே நம்ம வந்து மாடிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க நான் என்ன பாஸ் பண்ண போறேன்னா, சிக்னேச்சர் வேலிடேஷன் இஷ்யூஸ் தானே. இத வந்து நான் இந்த சிக்னேச்சர தூக்கி விட்டுர்றேன். ஸோ தூக்கி விட்டுட்டு, இங்க அட்மின் 1 அப்படின்னு இருக்குல்ல. அதுக்கு பதிலா நான் 1 அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் வேற எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண போறது கிடையாது. ஸோ இதுல வந்து சிக்னேச்சர் வந்து வேலிடேட் பண்ணல. அண்ட் அட்மின் வந்து 1 அப்படின்னு குடுத்துட்டு, அந்த டோக்கன் வந்து ஃபார்ஜ் பண்ணிட்டேன். இப்ப நீங்க ரால போய் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டோக்கன் வந்து ஃபார்ஜ் ஆயிருக்கும். அதாவது மாடிஃபை ஆயிருக்கும். தென் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, செண்ட் அப்படின்னு குடுக்குறேன். செண்ட் அப்படின்னு குடுத்தோனே என்ன வருது? இன்வாலிட் ரெக்வெஸ்ட் மெத்தட் 401 அன்ஆத்தரைஸ்ட். ஓகே. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம்ல வந்து யூசர் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ இது வந்து அட்மின்னு குடுத்து இப்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். அட்மினா போகுதா அப்படின்னு. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, வெல்கம் அட்மின் அப்படின்னு நமக்கான ஃபிளாக் வந்து கிடைச்சிருக்கா? ஸோ இதுதான் இந்த பர்ட்டிகுலர் ரூமுக்கான ஃபிளாக். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அ இதுல டெவலப்பர் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, வெரிஃபை சிக்னேச்சர்ன்னு இருக்குல்ல. இது வந்து ஃபால்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால நம்மளால வந்து சிக்னேச்சர வந்து தூக்கிட்டு, அந்த டோக்கன வந்து மாடிஃபை பண்ணி நம்மளால வந்து சென்ட் பண்ண முடிஞ்சது. அது மூலியமா நமக்கு வந்து ஃபிளாக் கிடைச்சது. ஓகேவா? ஸோ டைரக்ட்டா வந்து இங்க கீழ இருக்கும் ஆக்சுவலி. ஒவ்வொரு ஃபிளாக் மொத்தம் இதுல 5, 6 ஃபிளாக் கிட்ட இருக்கும். சப்மிட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 3 கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ இப்ப வந்து எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3யுமே வந்து மோஸ்ட்லி சிமிலர் வே தான். அண்ட் இதுல நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்காரிதம் இருந்ததுல்ல. இப்ப நம்மளோட லைக் லேப்ல ஜேசன் வெப் டோக்கன்ஸ்ல போயிட்டு HS256ன்னு இருந்ததுல. HS256க்கு பதிலா அல்காரிதம் வந்து டவுன்கிரேட் பண்ண போறோம். அதாவது நன் அல்காரிதம், நோ அல்காரிதமா மாத்த போறோம். அண்ட் அட்மின வந்து 1 அப்படின்னு குடுக்க போறோம். அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜேடபிலிட்டி டோக்கன் வந்து வொர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மூலியமா நம்ம வந்து அட்மின் ரோல் எடுத்துட்டு அதோட ஃபிளாக் வந்து கேப்சர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம அதே ரெக்வெஸ்ட்ட பயன்படுத்தலாம்னு நெனைக்கிறேன். ஸோ போஸ்ட்ல போயிட்டு இதே ரெக்வெஸ்ட்ட ரிப்பீட்டர்ல போட்டுக்கோங்க. அண்ட் இதுல எக்ஸாம்பிள் 3 அண்ட் வந்து பாஸ்வேர்ட் 3 அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுதான் வேற எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது இந்த ரெக்வெஸ்ட்ல. ஸோ இங்க நமக்கான டோக்கன் கிடைச்சிருச்சா? இத நீங்க காப்பி பண்ணிட்டு கெட் ரெக்வெஸ்ட்ட மறுபடியும் லைக் ஓகே இது வந்து மாடிஃபை பண்ண கெட் ரெக்வெஸ்ட். ஸோ நான் ஒரிஜினல் கெட் ரெக்வெஸ்ட் வந்து இதுதான். ஸோ இதுவுமே நீங்க ரிப்பீட்டர்ல போட்டுக்கோங்க. ரிப்பீட்டர்ல போட்டுட்டு செண்ட் அப்படின்னு குடுங்க. ஸோ இதுல நம்மளோட டோக்கன வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ மத்தபடி இதுல எக்ஸாம்பிள் வந்து 3 அப்படின்னு மாத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ 3ன்னு மாத்திட்டு இப்ப நான் ப்ளே பண்றேன். இப்ப எனக்கு மறுபடியும் வந்து வெல்கம் யூசர் யூ ஆர் நாட் அன் அட்மின் அப்படின்னு வருது. ஸோ ஜேசன் வெப் டோக்கன்ஸ்ல போயிட்டு அ இங்கேயே ஆக்சுவலி நமக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்க மேனுவலாவும் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லனா இங்க அல்காரிதம் அட்டாக் அப்படின்னு இருக்கா? அதனால தான் இந்த எக்ஸ்டென்ஷன நான் உங்கள பயன்படுத்த சொன்னேன். ஸோ இதுல நீங்க வந்து எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்றேன். ஸோ அல்காரிதம் நன் அப்படின்னு குடுத்தோனே அல்காரிதம் நன்னுன்னு மாறிடுச்சு. சிக்னேச்சர் ஆட்டோமேட்டிக்கா தூக்கிடுச்சு. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின் வந்து 1 அப்படின்னு குடுக்குறேன். அண்ட் இதுல போயிட்டு யூசர் நேம்ல போயிட்டு ஜஸ்ட் நான் அட்மின் அப்படின்னு மாத்திக்கிறேன். ஓகேவா? இப்ப நம்ம சென்ட் ரெக்வெஸ்ட் குடுக்கலாம். செண்ட் குடுத்தோனே என்ன வருது? ஆல்க் இஸ் ஈக்குவல் டூ நன் கீ வேல்யூ மஸ்ட் பி நன். ஓகே. கேப்பிட்டல் நன்ல இருக்கணும் போல இருக்கு. ஸோ நாட் அன் இஷ்யூ. ஒவ்வொரு லைக் என்ன சொல்றது? ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டும் வேற வேற மாரி நன்ன வந்து பயன்படுத்தும். அதனால தான் 4 நன் குடுத்துருக்காங்க. ஸோ நன்னுங்கிறது மூவி பேர் கிடையாது. நன்னுங்கிறது நன் அல்கோரிதம். அல்கோரிதம் நாட் சப்போர்ட்டட். ஓகே. சம்திங் இஸ் ஃபிஷி. நன்னுன்னு தான் குடுத்துருக்கேன். அண்ட் அல்கோரிதமுமே நான் எடுத்துட்டேன். ஆம் கீ வேல்யூ பி மஸ்ட் பி நன். என்னய்யா எப்படி குடுத்தாலும் நம்மள பிளாக் பண்ணுது. இங்க மாத்தணுமா அட்மின் அப்படின்னு. ஓகே. யூசர் நேம் இங்க நான் மாத்தி பார்க்குறேன். அண்ட் அட்மின் 1 அப்படின்னு குடுத்து பார்ப்போம். இங்க ஒர்க் ஆகுமா? ஃபோர்பிடன். குட் நாட் பி ரீட். நான் என்ன பண்றேன்னா, மறுபடியும் லைக் அந்த ரெக்வெஸ்ட் ஆக்சுவலி அதேதான்.
பிராக்டிகல் 3 அதுக்கான லிங்க் எதுவுமே குடுக்கல. பிகாஸ் அதே ரெக்வெஸ்ட் தான் நம்ம திரும்ப திரும்ப ப்ளே பண்றோம். ஸோ நான் யூசுவலான நார்மல் ரெக்வெஸ்ட்க்கு வந்துர்றேன். ஸோ இதுக்கான வேல்யூ வந்து 3 அண்ட் யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே சாரி. நமக்கு கிடைச்ச டோக்கன் வேல்யூ வந்து ஸோ எக்ஸாம்பிள் 3 பாஸ்வேர்ட் 3 தானே? கரெக்ட் தான். டோக்கன் வேல்யூ நம்ம எதுவுமே மிஸ் பண்ணல. மேபி டோக்கன் காப்பி பண்ணும்போது ஏதாவது மிஸ் பண்றோமான்னு தெரியல. ஸோ நான் மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ யூசர் எதுவுமே மாத்த தேவையில்ல. ஓகேவா? அண்ட் ஜேசன் வெப் டோக்கன்ஸ்ல போயிட்டு அம் இத வந்து நன் அப்படின்னு மாத்திக்கிறேன். சிக்னேச்சர் தூக்கிடுச்சு அண்ட் அட்மின் வந்து 1 அப்படின்னு குடுக்குறேன். இப்ப ப்ளே பண்ணி பார்ப்போம். குட் நாட் பி ரீட் அல்காரிதம் நாட் சப்போர்ட்டட். ஓகே வேற நன் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே வேற ஒரு நன் இன்வாலிட் ரெக்வெஸ்ட் மேட். வேற ஒரு நன் ட்ரை பண்ணி பார்ப்போம். அல்காரிதம் நாட் சப்போர்ட்டட். என்னய்யா திரும்ப திரும்ப அதே ஆப்ஷன் தான் வருது. என்னன்னு தெரியல மேட்ரு. ஆ ஓகே. யூசர் நேம் வந்து அட்மின். ஓகே. என்ன இஷ்யூன்னு தெரியல. ஆக்சுவலி நான் இங்க யூசர் நேம் வந்து அட்மின் அப்படின்னு மாத்துனேன். அண்ட் இது வந்து கேப்பிட்டல் நன் அப்படின்னு யூஸ் பண்ணேன். அண்ட் அட்மின் கோலன் நன் அப்படின்னு யூஸ் பண்ணேன். ஸோ இங்க நமக்கு ஃபிளாக் கிடைச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நான் இதான் ட்ரை பண்ணேன். எதனால ஒர்க் ஆகலாம்னு தெரியல. ஸோ டைரக்டா எக்ஸாம்பிள் 3 யோட ஃபிளாக வந்து சப்மிட் பண்ணலாம். ஓகே கைஸ் லெட்ஸ் ஜம்ப் இன்டு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் 4. ஸோ இதுல என்ன வல்னரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக் சிமெட்ரிக் சீக்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு வல்னரபிலிட்டி தான். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் சைனிங்ல வந்து 2 வகை இருக்குன்னு. ஒண்ணு வந்து சிமெட்ரிக் அண்ட் அசிமெட்ரிக் அப்படின்னு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் அட்டாக் வந்து எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெட்ரிக் அல்காரிதம்ல தான் நடக்கும். அதாவது HS256 அல்காரிதம்ல தான் நடக்கும். பிகாஸ் இட் யூசஸ் a secret key டு சைன் அண்ட் வெரிஃபை தி ஜெனரபிலிட்டி டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டா உங்களோட ரிப்பீட்டருக்கு போய்க்கோங்க. அதுல போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல நம்ம போஸ்ட் ரெக்வெஸ்ட் எடுத்து ஒரு ரிப்பீட்டர்ல வச்சுக்கலாம். அண்ட் கெட் ரெக்வெஸ்ட்டையும் ரிப்பீட்டர்ல வச்சுக்கலாம். ஸோ ஒன் செகண்ட் இது வந்து நான் கெட் ரெக்வெஸ்ட்ல உள்ள ப்ரீவியஸ் ரெக்வெஸ்ட் இதுதானே? ஓகே ஓகே ஃபைன். ஸோ இதே நான் ரிப்பீட்டர்ல வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் 4 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் 4. ஸோ இதுல வந்து எக்ஸாம்பிள் 4 அப்படின்னு நீங்க மாத்திக்கோங்க. அண்ட் பாஸ்வேர்ட்லயும் வந்து 4 அப்படின்னு மாத்திக்கோங்க. தென் இந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட் வந்து இப்போ ப்ளே பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு. ஸோ உங்களுக்கான ஜேசன் ஜேடபிள்யூடி டோக்கன் வந்து கிடைச்சிருச்சு. அண்ட் இதை நீங்க வந்து கெட் ரெக்வெஸ்ட்ல வந்து அனுப்ப போறீங்க. ஸோ இதை கெட் ரெக்வெஸ்ட்ல அனுப்பிச்சு விடுங்க. லைக் பேரர் டோக்கன்ல ரீப்ளேஸ் பண்ணி. ஓகே இது வந்து ஆக்சுவலி எக்ஸாம்பிள் 4 அப்படின்னு மாத்தணும். ஓகேவா? ஆல் செட். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இதுவுமே என்ன சொல்லுதுன்னா, வெல்கம் யூசர் யூ ஆர் நாட் அன் அட்மின் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ அ இந்த பர்ட்டிகுலர் டோக்கன வந்து நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போறோம். லைக் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணோம்ல, அந்த எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அது ஒர்க் ஆச்சுன்னா ஓகே. அப்படி இல்லனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜேபிலிட்டி டோக்கன ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ண நன் அல்காரிதம் அட்டாக்கே ட்ரை பண்ணலாம். அண்ட் அட்மின் 1 அப்படின்னு ட்ரை பண்ணலாம். அண்ட் URLல போயிட்டு இது வந்து அட்மின் அப்படின்னு மாத்தலாம். ஸோ இங்க வந்து என்ன வருதுன்னா, JWT could not be read. The specific algorithm type value is not allowed அப்படின்னு வருதா? which means டெவலப்பர் வந்து இங்க நன் அல்காரிதம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ நீங்க வந்து இந்த அட்டாக் வந்து உங்களால பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஸோ ப்ரீவியஸ் ரெக்வெஸ்ட்க்கு போயிடுறேன். அண்ட் எக்ஸாம்பிள் 4 அப்படின்னு மாத்திக்கிறேன். ஸோ நமக்கான டோக்கனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ ரிப்பீட்டர்ல பண்றதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு தாட்டியும் நீங்க போயிட்டு என்ன பண்ணணும்னா, கர்ல் கமாண்ட் லைன்ல போயிட்டு நீங்க ஒவ்வொன்னா மாத்துற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, இந்த ஜேசன் வெப் டோக்கன வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்ப ஒரு இந்த ஆக்சுவலி இதுல சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து இந்த ஜேசன் வெப் டோக்கன ஒரு JWT.txt அப்படின்ற ஒரு ஃபைல்ல வச்சுக்கலாம். ஆர் உங்களுக்கு புடிச்ச ஃபைல் நேம்ல நீங்க வச்சுக்கலாம். தென் வந்து ஒரு வேர்ட் லிஸ்ட் உங்களுக்கு தேவை. JWT சீக்ரெட்ஸ் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு GitHubல இருந்து குளோன் பண்ணியிருப்பாங்க. ஆர் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஹேஷ்கேட் மூலியமா நமக்கு கிடைச்ச JWT டோக்கன வச்சுட்டு அண்ட் அந்த அ லைக் வேர்ட் லிஸ்ட்ட வச்சு நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆஃப்லைன் அ கிராக்கிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம டோக்கன வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு நோட்பேட்ல சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டச் அப்படின்னு போட்டு, "jwt.txt" அப்படின்னு போட்டுக்கிறேன். அண்ட் இத வந்து நம்ம சப்ளைம்ல 1 அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். அண்ட் 1 அப்படின்னு டைப் பண்ணிட்டு, 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 அண்ட் 1 அப்படின்னு டைப்
ஒரு ஃபைலா கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஃபைல் அப்படின்னு. ஐ கெஸ் இல்லன்னா நானோலயே போட்டுறலாம். எதுக்கு நம்ம சப்ளைம் யூஸ் பண்றோம். நானோ இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நானோல இந்த டோக்கன வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு, ஒய் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த ஃபைல் வந்து சேவ் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க கேட் கமாண்ட் மூலியமா. ஸோ இதுதான் அந்த டோக்கன். ஸோ G9HY அப்படின்னு முடியுது. ஸோ டோக்கன் கரெக்ட் தான். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, அவங்க சொன்ன ஒரு வேர்ட் லிஸ்ட் இருக்குல்ல, டப்ளிகேட் மூலியமா இந்த GitHubல உள்ள jbit.secret வேர்ட் லிஸ்ட்ட வந்து நம்மளோட மெஷின்ல டவுன்லோட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க டைரக்ட்டா டெர்மினல் போய்க்கோங்க. ஸோ இதுல வந்து ஜஸ்ட் ஸ்பேஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் வேர்ட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் கிளியர் ஸ்க்ரீன் குடுத்துட்டு, ஜஸ்ட் கேட் கமாண்ட் மூலியமா ரீட் பண்ணி பாருங்க. ஆ யாஹ்! ஸோ இதுதான் அந்த வேர்ட் லிஸ்ட். ஸோ இதுல எவ்வளோ கவுண்ட் இருக்கும்னு நமக்கு தெரியல. ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஹேஷ்கேட் கமாண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த கமாண்ட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். தென் வி கேன் ரன் இட். ஸோ டெர்மினல்ல போயிட்டு இந்த கமாண்ட் போய் பார்த்தீங்க அப்டின்னா, ஜஸ்ட் ஐ அம் எக்ஸ்ப்ளைனிங். -m அப்டின்னா மோட், அதாவது ஒவ்வொரு ஹாஷ் வேல்யூக்கும் இந்த பர்ட்டிகுலர் வேல்யூ வந்து மாறும். அண்ட் -aங்கிறது அட்டாக் மோட். ஸோ இது வந்து 0 அப்டின்னு இருக்கு. அதாவது ஸ்ட்ரெய்ட் மோட் வித் டிக்ஷனரி அட்டாக் அப்டின்னு சொல்லலாம். நமக்கு வச்சிருக்க வேர்ட் லிஸ்ட்ல நமக்கு இருக்கிற டோக்கன வந்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போறோம். இதுவுமே உங்களுக்கு டவுட்டா இருந்தா என்ன பண்ணலாம்னா, ஆ JWTல போயிட்டு சாரி நாட் JWT, ஹேஷ்கேட்ல போயிட்டு ஆம் விக்கி பேஜ் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். எக்ஸாம்பிள் ஹேஷஸ் அப்டின்ற ஒரு டேப் வரும். ஸோ இதுல போயிட்டு நீங்க இந்த 0னா என்ன? ஆ 10னா என்ன? 16500 அப்டின்னா என்ன? இத பார்த்தீங்கன்னா தெரியும். 16500னா எத குறிக்குதுன்னா, ஜேசன் வெப் டோக்கன குறிக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த -m குள்ளார நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த கமாண்ட அப்படியே நம்ம ட்ரை பண்ணலாம் இங்க. ஸோ நம்மளோட ஃபைல் நேமும் அதேதான். ஸோ இப்ப ட்ரை பண்ணும்போது ஹேஷ்கேட் ரன் ஆகும். டூ ஸ்பீட் அப் திஸ், இஃப் யூ ஹேவ் லைக் உங்ககிட்ட நல்ல ஒரு கிராபிக்ஸ் கார்டு இருந்தா, இந்த ஹேஷ் கார்ட் இல்ல ஜான் த ரைவர் ரொம்ப ஸ்பீடா ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா இட் வில் டேக் சம் டைம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. எவ்வளோ நேரம் எடுக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ ஒன்ஸ் இது நமக்கு கிடைச்சோனயே, நம்ம நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, அந்த சீக்ரெட் கீய வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டு, தென் வி ஆர் கோயிங் டூ மாடிஃபை தட் டோக்கன். தென் அதுக்கப்புறம் நமக்கு பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இட்ஸ் ரன்னிங். ஸோ இது ரன் ஆகட்டும். ஒன்ஸ் முடிஞ்சோனே நம்ம வில் பேக் அகைன். ஓகேங்களா? ஓகே கைஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஹேஷ்கேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் நமக்கான சீக்ரெட் வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு. ஸோ சீக்ரெட் அப்டின்னா, ஆ ஸோ அதுக்கான வீக் கீ வந்து சீக்ரெட் அப்டின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து ஆக்சுவலி நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும் அந்த கமாண்ட. தென் வில் பி கெட்டிங் த சீக்ரெட் கீ. ஸோ இத நீங்க ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நமக்கான டோக்கன் நமக்கு எங்க இருக்குன்னு தெரியும் ஆல்ரெடி. நம்மளோட ரெக்வெஸ்ட்ல இருக்க டோக்கனையும் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நமக்கு ஒரு வெப்சைட் தெரியும்ல, jwt.io அப்டின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அதுல போயிட்டு இந்த டோக்கன பிளேஸ் பண்ணிட்டு, தென் நம்ம சீக்ரெட் கீயும் பிளேஸ் பண்ணிட்டு, நம்மளால அந்த பர்ட்டிகுலர் என்ன சொல்றது? இந்த டோக்கன ஃபார்ஜ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இப்ப வந்து என்ன பண்ணிட்டேன்னா, என்கோடட் வேல்யூல நம்மளோட JWT டோக்கன வந்து குடுத்துட்டேன். இனிமே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுல இங்க வெரிஃபை சிக்னேச்சர்ல கீ கேக்குதா? ஸோ இங்க நமக்கு கிடைச்ச கீ வந்து என்னது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஐ கெஸ் நாட் திஸ், லேப்ல இருக்கு. சீக்ரெட் அப்படின்னு இருக்கா? இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணோனே என்ன ஆகுது உங்களுக்கு? இங்க சிக்னேச்சர் வெரிஃபைட் அப்படின்னு வருதா? ஸோ இது வந்து சிக்னேச்சர் வெரிஃபைட் ஆன ஒரு ஜேலபிலிட்டி டோக்கன். இப்போ இத என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து அட்மின் 1 அப்படின்னு மாத்துறேன். ஸோ வேற எந்த ஒரு சேஞ்சஸும் நான் பண்ணல. ஓகேவா? இந்த டோக்கன இப்ப வந்து நான் மாடிஃபை பண்ணிட்டேன். இப்ப இத டைரக்ட்டா நீங்க உங்களோட ரெக்வெஸ்ட்ல பயன்படுத்தி பாருங்க. ஸோ டைரக்ட்டா இங்க போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல இந்த டோக்கன வந்து லைக் மாடிஃபை பண்ண டோக்கன போட்டுட்டு, யூசர் நேம்ல போயிட்டு அட்மின் அப்படின்னு குடுத்துருங்க. தென் இதுல சென்ட் குடுத்தீங்க அப்படின்னா, நமக்கான ஃபிளாக் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ டைரக்ட்டா இப்ப எக்ஸாம்பிள் 4க்கு போயிட்டு, அந்த கீய வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபிளாக் வந்து கரெக்ட்டான்னு பார்த்தோனே கரெக்ட் தான். ஓகேவா? ஓகே கைஸ். இப்ப வந்து நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது எக்ஸாம்பிள் 5. ஸோ இதுல நம்ம பார்க்க போற வல்னரபிலிட்டி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர் கன்ஃப்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர் வேலிடேஷன் மிஸ்டேக்ஸ் டாஸ்க்ல தான் வருது. ஓகேவா? இது வந்து கடைசி எக்ஸாம்பிள்னு நெனைக்கிறேன் இந்த டாஸ்க்ல. ஸோ சிக்னேச்சர் அல்காரிதம் கன்ஃப்யூஷன் அப்படின்னா என்ன? ஏன் அது பேர்லயே கன்ஃப்யூஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு
ஜேடபிள்யூடி ரெக்வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, லைக் RS-256 அப்படின்ற ஒரு அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, RS-256 பதிலா HS-256ன்னு நம்ம வந்து மாத்தப் போறோம். ஸோ அப்படி மாத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அல்காரிதம் வந்து பேக் டூ பப்ளிக் சைனிங் அதாவது சிம்மெட்ரிக் சைனிங்ல வந்து மாறிடும். நமக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள்ல இந்த ரெக்வெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 விஷயங்கள் வந்து கிடைக்கும். 2 ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் கீ கிடைக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேடபிள்யூடி டோக்கன் கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைக்கிற பப்ளிக் கீ டோக்கன இவங்க குடுத்திருக்கிற ஒரு பைத்தான் அ புரோகிராம்ல இத நம்ம ஆட் பண்ணி நம்மளோட பர்ட்டிகுலர் ஜேடபிள்யூடி டோக்கன வந்து ஃபார்ஜ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ டைரக்ட்டா வந்து எக்ஸாம்பிளுக்கு இறங்கிடலாம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் 5ல ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னா, டைரக்ட்டா ரிப்பீட்டருக்கு போயிடுறேன். ரிப்பீட்டர்ல எக்ஸாம்பிள் 4 ரெக்வெஸ்ட்ட எடுத்துக்கிட்டு, இதுல எக்ஸாம்பிள் 5 அப்படின்னு மாத்திரலாம். தென் வந்து பாஸ்வேர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 5 அப்படின்னு மாத்தலாம். ஸோ இத ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இது ப்ளே பண்ணி பார்த்ததுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நமக்கு வந்து ஒரு பப்ளிக் கீ அண்ட் நமக்கான ஜேடபிலிட்டி டோக்கன் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் பப்ளிக் கீய வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் நீங்க ஜேசன் வெப் டோக்கன்ல டேப்ல போய் பார்த்தாலும் தெரியும். இது வந்து என்ன டைப் ஆஃப் அல்காரிதம் அப்டின்னா, RS-256 அல்காரிதம். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான். பட் பப்ளிக் கீ வந்து சில வெப்சைட்ஸ்ல ஆன்லைன்ல லைக் குடுத்துருப்பாங்க. எதுக்கு அப்டின்னா, லைக் ஏதாவது இமெயில் சைன் பண்றதுக்கு அந்த மாரி. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஆத்தென்டிகேஷன் ரெக்வெஸ்ட்லயே வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாரி கிடைச்சிருச்சு அப்டின்னா, இத நீங்க காப்பி பண்ணி உங்களோட நோட்பேட்ல தனியா வச்சுக்கோங்க. ஸோ ஓப்ஸ்! சரியா காப்பி ஆகலன்னு நெனைக்கிறேன். ஸோ இத ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்டின்னு குடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் சி அண்ட் இத நீங்க இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு அவங்க குடுத்திருக்க அந்த பைத்தான் புரோகிராம் இருக்குல்ல, ஸோ இத நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது ரன் பண்றதுக்கு முன்னாடி ஆ லைக் நான் இத சொல்றேன் நானு என்னன்ட்டு. இத நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆ மாத்தி வச்சுக்கலாம். ஸோ ஃபைல் நியூ அப்படின்னு குடுத்துக்கோங்க. இந்த புரோகிராம்ல நம்மளோட பப்ளிக் கீய வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆட் கீ ஹியர்ன்னு இருக்குல்ல. ஸோ இத பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு அட்மின் 0 அப்படின்னு இருக்குல்ல. இது வந்து அட்மின் 1 அப்படின்னு மாத்திக்கோங்க. ஸோ வேற எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்க பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஸோ இப்ப நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த பர்ட்டிகுலர் புரோகிராம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச நேம்ல டாட் பை அப்படின்னு சேவ் பண்ணணும். ஸோ நான் டெஸ்ட் டாட் பை அப்படின்னு குடுக்குறேன். ஓகேவா? ஸோ என்னோட ஹோம் டைரக்டரியில வந்து சேவ் ஆயிடுச்சு. தென் இன்னொரு விஷயம் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி அ அ நீங்க அட்டாக்கர் பாக்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, PyJWT வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதனால நீங்க தனியா இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. பட் நீங்க காலி மெஷின் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, பிப் பிப்3 மூலியமா நீங்க வந்து PyJWT புரோகிராம் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மேபி இட்ஸ் அ டிபெண்டன்சி அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அட்டாக்கர் பாக்ஸ்ல இது ஆல்ரெடி இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜ் ஃபைல்ல algorithm.py அப்படின்ற பேக்கேஜ் ஃபைல்ல வந்து நீங்க 143 டூ 146 அப்படின்ற கமாண்ட்ஸ வந்து நீங்க வந்து கமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படின்னு நான் சொல்றேன். ஸோ algorithm.py வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ டெர்மினல்ல போயிட்டு டெர்மினல்ல போயிட்டு ஆக்சுவலி நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆ ஸோ நானோ ஆர் நானோலயே போயிட்டு பண்ணலாம். ஸோ நானோல போயிட்டு இத பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இதுல மொத்தம் 396 லைன்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இது எத்தனாவது லைன் அப்படின்னு நமக்கு தெரியல. நாட் ஷூர். ஆ வேணா என்ன பண்ணலாம்னா, நம்ம டைரக்ட்டா நோட்பேட்ல கூட ஓப்பன் பண்ணலாம். அதுல லைன்ஸ் சப்லைம்ல உங்களுக்கு தெளிவா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ சப்லைம்ல இப்போதைக்கு இத நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. ஸோ யூசர் lib py3 டெஸ்ட் இந்த பாத்குள்ளார போய்க்கலாம். ஓப்பன் கமாண்ட்ல. ஸோ ஃபைல் ஓப்பன் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ ஃபைல் ஓப்பன்ல ஸோ இங்க எதுவும் பாத் இல்லையா? ஸோ டைரக்ட்டா நீங்க அதர் லொகேஷன் போய்க்கோங்க. இதுல ஆ யூசர் lib path ஓகே இங்கே இருக்கு. ஸோ ஏன் மாறுது? நாட் ஷூர். ஓகே. ஆக்சுவலி டெர்மினல்ல நான் கொஞ்சம் மேல வைக்கிறேன். அப்பதான் எனக்கு பாத்து தெரியும்னு நெனைக்கிறேன். ஆ ஓகே. ஒன் செகண்ட். இத நான் கொஞ்சம் கீழ இறக்கிக்கிறேன். இப்போ ஃபைல் ஓப்பன் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதர் லொகேஷன்ஸ்ல மை கம்ப்யூட்டர் அண்ட் யூசர் பாத் lib
பைத்தான் 3 பைத்தான் 3 இதோ இருக்கா? ஸோ இது பைத்தான் 3 அண்ட் டிஸ்க் பேக்கேஜ் JWT அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, algorithm.py. ஸோ இத ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஏன் வந்து சப்ளைம்ல உங்கள ஓப்பன் பண்ண சொல்றேன் அப்டின்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அ கவுண்ட் வந்து இங்க இருக்கும். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எந்த லைன வந்து நீங்க கமெண்ட் பண்ணணும் அப்டின்னு. ஸோ நம்ப கமெண்ட் பண்ண போற லைன் வந்து பார்த்தீங்கன்னா, 1432 146 அப்டின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணணும். ஸோ கமெண்ட் பண்றது மூலியமா அந்த லைன்லாம் வந்து லைக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? ஸோ இதான் வந்து 143 இங்கேருந்து ஆரம்பிக்குது அண்ட் 146 இங்க முடியுது. ஸோ இந்த இஃப் பாராமீட்டர வந்து இது பண்றோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க நான் கமாண்ட்ஸ்லாம் ஆட் பண்றேன். ஸோ கமாண்ட்ஸ்ங்கிறது ஜஸ்ட் நீங்க ஹாஷ் வேல்யூ ஆட் பண்ணாவே போதும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் மாறி இருக்கும். விச் மீன்ஸ் இந்த பர்ட்டிகுலர் கோட்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இது வந்து கண்ட்ரோல் எஸ் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, டைரக்ட்டா உங்களோட test.py அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குல்ல. ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண ஃபைல். ஸோ இத நீங்க டைரக்ட்டா வந்து பைத்தான் 3ல எக்ஸிக்யூட் பண்ற மாரி இருக்கும். ஆ பைத்தான் 3ல வொர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ பைத்தான் 3 யூஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு டோக்கன் வந்துருச்சா? ஸோ இந்த டோக்கன நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களோட ரெக்வெஸ்ட்ல பயன்படுத்தி பாருங்க. ஆ கெட் ரெக்வெஸ்ட்ல. ஸோ கெட் ரெக்வெஸ்ட் ஓகே. ஸோ இத ரிப்பீட்டர்ல எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் 5 தானே. அண்ட் அட்மின் அப்டின்னே இருக்கட்டும். உங்களுக்கு இப்ப கிடைச்ச ஆத்தரைசேஷன் டோக்கன் போட்டுட்டு, சென்ட் அப்டின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான ஃபிளாக் வந்து இங்க வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 5க்கான ஃபிளாக் அண்ட் யாஹ்! ஓகேவா? இது கரெக்ட் தான். ஸோ நம்ம 5 ஃபிளாகுமே எடுத்துட்டோம். இதுக்கப்புறமும் ஃபிளாக்ஸ் இருக்கு. ஸோ இது எதனால நடந்திருக்கும் அப்படின்னு இங்க போட்டிருப்பாங்க. அண்ட் என்ன மிஸ்டேக்ஸ் டெவலப்பர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம அல்காரிதம் நம்ம மாத்தணும்ல. RS-256லேருந்து HS-256 பண்ணும்போது, எந்த ஒரு வேலிடேஷனுமே வந்து இந்த பர்ட்டிகுலர் டோக்கன் வந்து பண்ணல. டைரக்ட்டா வந்து நம்ம என்ன சொல்றது? நம்மளால ஈஸியா டவுன்கிரேட் பண்ண முடிஞ்சது. ஓகேவா? ஸோ அதுக்கான ஃபிக்ஸுமே இங்க குடுத்துருக்காங்க. போய் பாருங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து அடுத்த டாஸ்க் பார்க்கலாம். அதாவது டாஸ்க் 6 JWT லைஃப் டைம்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம செஷன் மேனேஜ்மென்ட்ல சொன்னோம். லைக் குக்கீஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி டைம் இருக்கு. எக்ஸ்பைரி அட்ரிபியூட் இருக்கு. ஒன்ஸ் அந்த யூசர் லாக் அவுட் பண்ணோனே அந்த குக்கி வந்து எக்ஸ்பயர் ஆகணும் அப்படின்னு. அதே மாரி JWTலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, JWT டோக்கனுக்கு ஒரு எக்ஸ்பைரி டைம் இருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு அ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு டோக்கன் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதோட எக்ஸ்பைரி டைம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல jwt.io அப்படின்னு போடுங்க. இதுல இப்போ நம்ம காப்பி பண்ண டோக்கன் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா, ஓகே. இதுக்கான டைம்லைன் இங்க ஆக்சுவலி காமிக்கணும். ஏன் காமிக்கலன்னு தெரியல. சில நேரங்கள்ல பேலோட்ல காமிக்கும் உங்களுக்கு IAT, XP அப்படின்னு. ஸோ இங்க காமிக்கல. ஆர் ம் ஆர் அந்த ஆட்ரிபியூட்டே இல்லையா என்னன்னு தெரியல. இங்கேயும் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கேயுமே ஆக்சுவலி அது வரல. ஓகேவா? அட்ஜஸ்ட் அந்த எக்ஸ்பைரி வேல்யூவே அவங்க குடுக்கலையா என்னன்னு தெரியல. ஸோ அதனால நமக்கு இங்க பேலோட்ல வரல ஆக்சுவலி. ஸோ இதுல என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IATங்கிறது இஷ்யூவிங் டைம், எக்ஸ்பைரிங்கிறது அந்த ஜேபிலிட்டி டோக்கன் எக்ஸ்பயர் ஆகக்கூடிய டைம். ஓகேவா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் டோக்கன் வந்து எக்ஸ்பயர் ஆகாதனால உங்களால ரீயூஸ் பண்ண முடியும். ஆ ஈவன் தோ அந்த யூசர் வந்து அந்த செஷன்லேருந்து லாக் அவுட் பண்ணிட்டாலும், இந்த டோக்கன உங்களால ரீயூஸ் பண்ணி அவரோட செஷன வந்து உங்களால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து டோக்கன் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் இது வந்து எக்ஸசிவ் ஜேபிலிட்டி டோக்கன் யூசேஜ் அப்படின்னும் சொல்லலாம். ஆ ஸோ இத நான் காப்பி பண்ணி என்னோட கெட் ரெக்வெஸ்ட்ல பயன்படுத்தி பார்க்குறேன் வொர்க் ஆகுதான்னு. ஸோ ரிப்பீட்டர்ல போய்க்கோங்க. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண கடைசி ரெக்வெஸ்ட் எக்ஸாம்பிள் 5ல. ஸோ டோக்கன்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டு எக்ஸாம்பிள் 6ன்னு மாத்திக்கோங்க. அண்ட் யூசர் நேம் அட்மின் அப்படின்னு குடுத்து பார்ப்போம். ஸோ சென்ட்ன்னு குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வொர்க் ஆகுது. விச் மீன்ஸ் இந்த பர்ட்டிகுலர் டோக்கன்ல எந்த ஒரு என்ன சொல்றது? எந்த ஒரு எக்ஸ்பைரியுமே இல்ல. எக்ஸ்பைரி டைமே செட் பண்ணல. அதனால தான் நமக்கு வந்து ஃபிளாக் கிடைச்சது. அண்ட் ரெஸ்பான்ஸ் 200ம் கிடைச்சது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் 6மே வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்க டெவலப்பர் மிஸ்டேக்ன்னு என்ன குடுத்துருப்பாங்க அப்டின்னா, இங்க லைஃப் டைம் அப்படின்னு இருக்குல்ல. இதுக்கு வந்து எக்ஸ்பைரி வந்து லைஃப் டைம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா இந்த டோக்கன் வந்து வொர்க் ஆகும். இந்த எக்ஸ்பைரில வந்து 1 ஹவர் அந்த மாரி ஏதாவது டைம் செட் பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, டேட், மந்த்,
6 அ லைக் எந்த டேட்டு அண்ட் என்ன மந்த் அப்படின்னு குடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு கரெக்ட்டா அது வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கடைசியா பார்க்க போற எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் சர்வீஸ் ரிலே அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது விச் இஸ் சிமிலர் டூ பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் அட்டாக். எப்படி நம்ம வந்து அ ஒரு வெப் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணும்போது, அ ஒரு அட்மின் யூசர் குக்கிய வந்து சாரி ஒரு ஸ்டாண்டர்ட் யூசர் குக்கிய அட்மின் ரெக்வெஸ்ட்ல வந்து பாஸ் பண்ணி, நார்மல் யூசரால அட்மின் பேஜஸ அக்சஸ் பண்ணி முடியுதான்னு பார்க்குறோம்ல. அதே மாரி தான் இங்க நமக்கு வந்து கிராஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது, ஆ 3 விதமான லைக் 2 விதமான அப்ளிகேஷன் இருக்கு. அட்மின் ஏ அண்ட் அட்மின் பி அண்ட் ஒரு ஆத்தென்டிகேஷன் சர்வர். நமக்கு ஆல்ரெடி தெரியும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்க குடுத்த அப்புறம் ஆத்தென்டிகேஷன் சர்வர் வந்து உங்களுக்கு ஒரு JWT டோக்கன் குடுக்கும். அண்ட் இதுல வந்து என்ன ஒரு எக்ஸ்ட்ரா திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் கிளைம் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் இருக்கு. ஸோ இது நம்ம அனுப்பம்போது அப்ளிகேஷன் பிக்கு ஆர் அப்ளிகேஷன் ஏக்கு வந்து யாருக்கு வந்து அட்மின் அக்சஸ் இருக்கோ, அவங்களால மட்டும் தான் அட்மின் பேஜஸ் அக்சஸ் பண்ண முடியும். ஒருவேள அட்மின் பி யோடைய டோக்கன அட்மின் ஏக்கு அனுப்பிச்சு அவரால அந்த அட்மின் பேஜஸையும் அக்சஸ் பண்ண முடிஞ்சா, இதுதான் வந்து கிராஸ் சர்வீஸ் ரிலே அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து எக்ஸாம்பிள் 7ல வரும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த ஜிஃப்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும். எப்படி இது வொர்க் ஆகுது அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, எக்ஸாம்பிள் 7 ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 7 இதுல எக்ஸ்ட்ரா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் நேம் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஸோ இதுவுமே உங்களோட அட்ரிபியூட்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டைரக்ட்டா லேப்ல போய்க்கலாம். ஸோ லேப்ல நமக்கு வந்து இப்போ கெட் ரெக்வெஸ்ட் அதாவது போஸ்ட் ரெக்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் வேணும். ஸோ போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல இத வந்து 7 அப்படின்னு மாத்திக்கோங்க. 7 தானே? ஆர் 6ஆ? 7 தான். ஓகே. அண்ட் பாஸ்வேர்டுமே 7ன்னு மாத்திக்கோங்க. அண்ட் இங்க எக்ஸ்ட்ரா ஒரு அட்ரிபியூட் என்ன ஆட் பண்ண போறோம்னா, ஓப்ஸ் எக்ஸாம்பிள் சாரி அப்ளிகேஷன் ஏ ஆட் பண்ண போறேன். அப்ளிகேஷன் ஏ அந்த ஃபார்மேட்ல இருக்கணும். அண்ட் இது முடியறது வந்து இந்த கர்லி பிரேசஸ்ல முடியணும். ஓகேவா? ஸோ இப்பதான் இது வொர்க் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் ஏ போட்டு ரெக்வெஸ்ட் குடுங்க. ஓகே ஃபெயில்டு டூ டிகோட் த ஜேசன். சம்திங் இஸ் ஃபிஷி. ஓகே. இந்த ரெக்வெஸ்ட்ட நான் அப்படியே காப்பி பண்றேன். இதுல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து என்ன யூஸ் பண்றாங்க? ஓகே. ஸோ இதான் வந்து அத்தென்டிகேஷன் பாடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நான் மறுபடியும் இத அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி ட்ரை பண்றேன். ஓகே நான் என்ன தப்பு பண்ணேன்னா, மேபி சிங்கிள் கோட் ஆர் கமாண்ட் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். அதனால தான் எனக்கு வொர்க் ஆகல. ஸோ எனக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் 7 அண்ட் பாஸ்வேர்ட் 7 அப்ளிகேஷன் ஏ ஓட எனக்கு டோக்கன் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு கெட் மெத்தட் வந்து ட்ரை பண்ண போறேன் இது மூலியமா. ஸோ கெட் மெத்தட் ட்ரை பண்ணும்போது, ஆ லைக் ஏதாவது மெத்தட் குடுத்துருக்காங்களா? லைக் ஏதாவது இந்த ரெக்வெஸ்ட் இப்படிதான் அனுப்பணும் அப்படின்னு எதுவும் குடுக்கல. ஓகே டைரக்ட்டா ஐ கெஸ் இந்த டோக்கன் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் அப்ளிகேஷன் ஏ அப்படின்ற வந்து ஆடியன்ஸ் கிளைம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ டைரக்ட்டா வந்து கெட் மெத்தட் வந்து இதையே பயன்படுத்தலாம். ஆ அண்ட் கெட் மெத்தட்ல எப்படி பயன்படுத்தணும்னு எதுவுமே அவங்க சொல்லலையா? சச் அஸ் ஆடியன்ஸ் அட்மின் இஸ் ஈக்குவல் டூ ட்ரூ. ஆ யூஸ் திஸ் டோக்கன் ஃபார் போத் அட்மின் அண்ட் யூசர் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏதோ ஒரு ரெக்வெஸ்ட்ல நமக்கு ஃபிளாக் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூசுவலா நம்ம ட்ரை பண்ற மாரியே ட்ரை பண்ணலாம். வொர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இது நம்மளோட கெட் ரெக்வெஸ்ட். ஸோ இதுல எக்ஸாம்பிள் 7 அப்படின்னு மாத்திக்கிறேன். நமக்கு கிடைச்ச JWT டோக்கன எடுத்துட்டு கெட் ரெக்வெஸ்ட்ல அனுப்பிச்சு பார்ப்போம். வொர்க் ஆகுதான்ட்டு. ஓப்ஸ் மேன்! ஏன் எனக்கு டோக்கனா லைக் ஃபிளாக் காப்பி ஆகுதுன்னு தெரியல. காப்பி அண்ட் இதுல போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ சென்ட் ரெக்வெஸ்ட் அனுப்புறேன். 404 ஓகே சம்திங் இஸ் ஃபிஷி மேன். ஆர் இது கர்ல் கமாண்ட்ல தான் ரன் பண்ணணும். அப்படிலாம் எதுவும் கிடையாது. லெட்ஸ் ட்ரை இட். ஓகே கைஸ் இதுல நான் என்ன மிஸ்டேக் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். இந்த பர்ட்டிகுலர் எக்ஸாம்பிள் 7ல வந்து பாத்தீங்கன்னா, இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஆ எண்ட் பாயிண்ட்ல வந்து இந்த மாரி ட்ரை பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஏக்கு அண்டர்ஸ்கோர் அப்ளிகேஷன் ஏ அண்ட் அப்ளிகேஷன் பிக்கு அண்டர்ஸ்கோர் அப்ளிகேஷன் பி அப்படின்னு நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அத நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அத மட்டும் நீங்க இங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து எக்ஸாம்பிள் 7 அண்டர்ஸ்கோர் ஏ பிகாஸ் இது வந்து நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணது அப்ளிகேஷன் ஏக்கான டோக்கன் தான்.
லைக் அப்ளிகேஷன் ஏக்கான ரெக்வெஸ்ட் தான். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ஏவோட கெட் மெத்தட் அப்படின்னு போட்டுக்கிறேன். அண்ட் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் இது வொர்க் ஆகுதான்னு. பட் இப்போ வந்து யூசர வந்து யூசர் அப்படின்னே போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியுது, வெல்கம் யூசர் யூ ஆர் நாட் அன் அட்மின் அப்படின்னு வருது. ஸோ நம்ம ஜஸ்ட் அ யூசர் நேம் வந்து அட்மின் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்க வந்து என்ன வருதுன்னா, அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸ் யூ ஆர் நாட் அன் அட்மின் வருது. அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் ஏ அப்படிங்கிறது ஒரு நான் அட்மின் யூசர் அப்படின்னு நமக்கு தெரிய வந்தது. லைக் நான் அட்மின் அ அட்மின் ஃபீச்சர் எதுவுமே இல்லாத ஒரு யூசர். ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்ளிகேஷன் பி யோட ரெக்வெஸ்ட்ட வந்து நம்ம இங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க வந்து எக்ஸாம்பிள் 7 அண்ட் இங்க வந்து அப்ளிகேஷன் நேம் வந்து அப்ளிகேஷன் பி அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஆப் பி அப்படின்னு. இப்போ செண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஜேடபிலிட்டி டோக்கன் வருதா? ஸோ இப்ப இத என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஏ ஓட கெட் மெத்தட்ல மறுபடியும் ரிப்பீட்டருக்கு போட்டு, இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பி யோடைய ரெஸ்பான்ஸ பார்த்துக்கலாம். தென் வி கேன் ட்ரை இட் ஆன் த லைக் ஆப் ஏ. ஓகேவா? ஸோ இப்ப நான் ஆப் பி யோட டோக்கன இங்க போட்டுக்கிறேன். அண்ட் இப்போ சென்ட் ரெக்வெஸ்ட் குடுத்து பார்க்கலாம். ஓகே. ஆப் பி அண்ட் டோக்கன் நம்ம இத தானே காப்பி பண்ணோம். ஓகே. சரியா காப்பி ஆகலன்னு நெனைக்கிறேன். மேபி வேற டோக்கன் காப்பி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஸோ நான் காப்பி பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸ்ன்னு வருது. ஆப் பி தானே. ஓகே. இப்ப அட்மின்னு குடுத்து பார்ப்போம். ஓகே. ஸோ இங்க வந்து என்ன வருதுன்னா, உங்களுக்கு இப்போ அது வொர்க் ஆகுது. ஸோ யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டூ யூசர்ன்னு குடுத்ததுனால வொர்க் ஆகல. ஸோ யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டூ அட்மின்னு குடுத்த அப்புறம், ஆப் பி யோட ரெஸ்பான்ஸ் வந்து என்ன ஆச்சு அப்டின்னா, வெல்கம் அட்மின் யூ ஆர் நாட் அ அட்மின் பட் தேர் இஸ் நோ ஃபிளாக் ஃபார் யூ ஹியர். ஸோ நீங்க தான் அட்மின்னு பட் உங்களுக்கு ஃபிளாக் இல்ல அப்டின்னு சொல்றாங்க. ஸோ என்ன பண்ணலாம்னா, இதே டோக்கன நமக்கு ஆப் பி யோட டோக்கன ஆப் ஏ வோட கெட் ரெக்வெஸ்ட்ல பயன்படுத்தி பார்ப்போம். இதுல நமக்கு ஃபிளாக் கிடைக்குதான்னு. ஸோ ட்ரை பண்ணிட்டு சென்ட் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கான ஃபிளாக் வந்து கிடைச்சிரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இட் இஸ் சிமிலர் டூ பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் அட்டாக் தான். ஒரு ஸ்டாண்டர்ட் யூசரோட டோக்கன் எடுத்துட்டு போயிட்டு நம்ம அட்மின் பேஜஸ்ல விசிட் பண்ற மாரி 2 அப்ளிகேஷன் இருக்கு. பட் ஒரு அப்ளிகேஷனுக்கு தான் அட்மின் ஃபீச்சர் இருக்கு. ஸோ அட்மின் ஃபீச்சரோட டோக்கன எடுத்துட்டு போயிட்டு நான் அட்மின்ல போட்டப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாக் கிடைச்சிருச்சு. ஓகேவா? இது கொஞ்சம் லைக் அ லைக் என்ன சொல்றது? இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃப்யூஷனா தான் இருக்கும். பட் யூ கேன் ரீட் இட் அவுட். ஓகேவா? டைம் இருந்தா படிச்சு பாருங்க. அண்ட் டைரக்ட்டா இப்ப நம்ம கன்க்ளூஷனுக்கு போயிடலாம். ஸோ கன்க்ளூஷன்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்றாங்க. எப்படி வந்து இந்த ஜேடபிலிட்டி இஷ்யூஸ் ஆர் வல்னரபிலிட்டீஸ வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர்ல எதுவுமே நீங்க வந்து கிளியர் டெக்ஸ்ட்ல வைக்காதீங்க. ஈவன் ஹாஷ் வேல்யூஸ்மே வந்து ஜேடபிலிட்டி டோக்கன்ல வச்சுக்காதீங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர வந்து நீங்க செக்யூர் பண்ணுங்க ஆர் வெரிஃபை பண்ணுங்க ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்லயும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஜேடபிலிட்டி வந்து எக்ஸ்பயர் ஆகணும் ஆன் அ டைம் ஃப்ரேம். பிகாஸ் நீங்க லாக் அவுட் பண்ண அப்புறமுமே வந்து உங்களுக்கு வொர்க் ஆச்சு அப்படின்னா, இட்ஸ் அன் இஷ்யூ. ஓகேவா? அப்புறம் எஸ்எஸ்ஓ லாகின் அந்த ஆடியன்ஸ் கிளைம் பத்தி பார்த்தோம்ல. ஸோ அப்ளிகேஷன் பி வந்து ஒரு அட்மின் அவரோட டோக்கன் எடுத்து அப்ளிகேஷன் ஏல ரன் பண்ணும்போது வொர்க் ஆச்சு. ஸோ அத பத்தி தான் சொல்றாங்க. அதுவுமே வந்து வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாரி நம்ம அந்த டவுன்கிரேட் பண்ணோம்ல அல்காரிதம் டவுன்கிரேட் லைக் நன் அல்காரிதமா டவுன்கிரேட் பண்ணோம். அப்புறம் RS-256லேருந்து HS-256 டவுன்கிரேட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு ரூம் வந்து அவங்களே சஜெஸ்ட் பண்றாங்க. GWKS ஸ்பூஃபிங் அட்டாக். நீங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் ஸ்பூஃபிங் அட்டாக் இன்ட்ரெஸ்ட்னா இந்த ரூம வந்து அக்சஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் நம்ம அத வந்து ஒரு தனி வீடியோவாவே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இத நீங்க முடிச்சுட்டீங்கன்னா, கம்ப்ளீட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஐ கெஸ் இந்த ரூம் உங்களுக்கு வந்து முடிஞ்சிரும். So you are done with the jailability security and you are good to start to perform your assessments. So நீங்க பார்த்த இப்ப எல்லா இஷ்யூஸ்மே வந்து நானுமே வந்து என்னோட ரியல் டைம் அசஸ்மென்ட்ல வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அண்ட் இட்ஸ் ஈஸி டு ஃபைண்ட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கும்போது கொஞ்சம் புதுசா இருக்கும். தென் இஃப் யூ ஹேவ் அ குட் நோட்ஸ் டேக்கிங் அண்ட் இஃப் யூ பிராக்டிஸ் வெல் தென் இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாரி நம்ம ஒரு நல்ல வீடியோல நெக்ஸ்ட் சந்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா, வாட் வல்னரபிலிட்டீஸ் பத்தி தான் இருக்க போது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட் கைஸ். பாய் அண்ட் ஸ்டே சேஃப்.